ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோட் மில்க் மஞ்சிஸ்தா சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெறும் மஞ்சிஸ்தா சோப் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கோட் மில்க் மஞ்சிஸ்தா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோட் மில்க் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ஸ்கின் ஷைனிங்கையும் வந்து மெயின்டைன் பண்ணுது, ஸ்கின் க்ளோயிங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மஞ்சிஸ்தா வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ கோட் மில்க் மஞ்சிஸ்தா சோப் வந்து எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஆனால் எனக்கு ஸ்கின் பிரைட்னிங் ஆகணும் அப்படின்றவங்க இந்த சோப் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கானிக் சோப்பு ஏன் ரேட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா கஸ்டமருக்குமே டவுட் இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஆயில் தாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் வச்சு சோப் பண்ணலாம், கோகனட் ஆயில் வச்சு சோப் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆர்கானிக் சோப்பில் பாம் ஆயில், கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதனால தான் இந்த காஸ்ட் வந்து வருதுங்க. நம்ம ஆர்கானிக் சோப்பில் தான் வந்து ஆலிவ் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நம்ம சோப்பில் பார்த்திங்கன்னா 25% வரைக்கும் நம்ம ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஆர்கானிக் சோப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங்